பாழாகி கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு 2 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை செவிசாய்க்காமல், இவர்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காமல் மாநில ஆட்சியாளர்கள் அதை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த பாத யாத்திரையை கவன ஈர்ப்பு தீர்மானமாக இந்த மாநில மத்திய அரசுகளை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த அணையினுடைய நீராதாரத்தை விவசாயி குடியானவன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பகுதியைச் சார்ந்த முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னரே இதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த 3 கருப்பு சட்டத்தையும் வாபஸ் பெற வேண்டும். பாசிச அரசு, மத்தியில் ஆளுகின்ற பாசிச அரசு இந்த கார்ப்பரேட்டுக்கு துணை போகக்கூடாது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை உச்சத்துக்கு போயிருக்கிறது. சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி கடன்களை அவர்கள் வீடுகளே சென்று அந்த பேங்க் அதிகாரிகள் துன்புறுத்துகிறார்கள். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஒரே ஒரு ஜியோவிலே நம்மளுடைய அந்த கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் என்பன கோரிக்கைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் இந்த பாத யாத்திரையை முன்னெடுத்திருக்கிறது. இதையெல்லாம் இந்த மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒரு மாபெரும் போராட்டமாக இங்கே திருப்பி